என்னது அன்னி மாதிரியே இருக்கு. அசலா நகலா? அசல் தான் பாபு, மாடர்ன் ட்ரெஸ்ல இருக்கு. என்ன பிகர் என்ன பிகர் என்ன பிகர், இப்ப முதல் இவள் தான் மை டியர். என்ன பிகர் என்ன பிகர் என்ன பிகர், இப்ப முதல் இவள் தான் மை டியர். ஜூலியட் இவளின் 50, ஜீனத்தோ ஒன்லி 40. ஜூலியட் இவளின் 50, ஜீனத்தோ ஒன்லி 40. என் வாழ்வில் இன்றே கண்டேன் சூப்பர் பியூட்டி. சூப்பர் பியூட்டி, என் வாழ்வில் இன்றே கண்டேன் சூப்பர் பியூட்டி. சூப்பர் பியூட்டி. என்ன பிகர் என்ன பிகர் என்ன பிகர், இப்ப முதல் இவள் தான் மை டியர். என்ன பிகர் என்ன பிகர் என்ன பிகர், இப்ப முதல் இவள் தான் மை டியர். மர்லின் மல்ரோ போல் இந்த நடைதான் 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 நடைதான், மைக்கேல் ஜாக்சன் போலாடும் இடைதான் 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 இடைதான். பெண்மணி நீ ஒரு பேஸ் கிட்டார் அல்லவா, மைனரா மேஜரா நீட்டி நான் சொல்லவா. அலுக்கல் குலுக்கல் இருக்கு இருக்கு, அல்லட்டல் கிழட்டல் எதுக்கு எதுக்கு. டெய்லி என் ட்ரீம் கேர்ள் நீதான் டார்லிங் டார்லிங். டார்லிங் டார்லிங் டெய்லி என் ட்ரீம் கேர்ள் நீதான் டார்லிங் டார்லிங். டார்லிங் டார்லிங். என்ன பிகர் என்ன பிகர் என்ன பிகர், இப்ப முதல் இவள் தான் மை டியர். என்ன பிகர் என்ன பிகர் என்ன பிகர், இப்ப முதல் இவள் தான் மை டியர். மச்சி மச்சி இவளே என் மைனா மைனா, மைனா மைனா, எம்மா மெங்காரே இவளோடன் மைனா மைனா. நைனா நைனா. மாலைய போட நான் தேதிய பார்க்கவா, மாப்பிள்ள ஆனது நீதிய பார்க்கவா. அடியே உனக்கு அடிமை அடிமை, ரெடியாகிருக்கு, இளமை இளமை. சலிக்காமல் என்றும் பார்ப்பேன் மிட் நைட் டியூட்டி. அட என்ன பிகர் என்ன பிகர் என்ன பிகர், இப்ப முதல் இவள் தான் மை டியர். என்ன பிகர் என்ன பிகர் என்ன பிகர், இப்ப முதல் இவள் தான் மை டியர். ஜூலியட் இவளில் 50, ஜீனத்தோ ஒன்லி 40. ஜூலியட் இவளில் 50, ஜீனத்தோ ஒன்லி 40. என் வாழ்வில் இன்றே கண்டேன் சூப்பர் பியூட்டி. சூப்பர் பியூட்டி, என் வாழ்வில் இன்றே கண்டேன் சூப்பர் பியூட்டி. சூப்பர் பியூட்டி. என்ன பிகர் என்ன பிகர் என்ன பிகர், இப்ப முதல் இவள் தான் மை டியர். என்ன பிகர் என்ன பிகர் என்ன பிகர், இப்ப முதல் இவள் தான் மை டியர். சாரி சார். வண்டி ரிவர்ஸ் எடுத்து அவங்கள ஃபாலோ பண்ணு. தேங்க்யூ. கரெக்டா சொல்லு, அவன் நம்ம மீனு தானே? ஆமா, கல்யாணமானதோட மட்டும் இல்லாம கர்ப்பமாவும் இருக்கா. இன்ஜெக்ஷன் டேப்லெட்ல சரி பண்ணிடலாம். ஓகே ஓகே குட் ஈவினிங் ஃபாதர். என்னப்பா டாக்டர் கிட்ட செக்அப் கூட்டிட்டு போயிட்டு வரியா? ஆமா ஃபாதர். என்ன பாபு முகம் ஒரு மாதிரி வாட்டமா இருக்கு? எக்ஸ்கியூஸ் மீ. ஓகே. என்னாச்சு சொல்லுப்பா. ஒண்ணும் இல்ல ஃபாதர்,
டாக்டர் இந்த பொண்ணு ஹெல்த் ரொம்ப வீக்கா இருக்கு, ஒருவேளை ஆபரேஷன் பண்ண வேண்டி இருக்குமோன்னு சொன்ன. என்னப்பா இது, டியூ டேட்டுக்கு இன்னும் 1 வீக் தான் இருக்குன்னு நேத்து தான் என்கிட்ட சொன்னேன். ஹெல்த் வீக்கா இருக்குன்னு டாக்டர் முன்கூட்டியே சொல்லலையா? 2-3 மந்த்ஸ்க்கு முன்னாலே சொன்னார் ஃபாதர். நான் என்னென்னவோ சாப்பிட்றதுக்கு வாங்கி கொடுத்தேன், ஆனா அது எதையுமே சரியா சாப்பிட்றது இல்ல. அப்படி கம்பல் பண்ணி சாப்பிட வச்சா கூட காரி துப்பிடுறான். பாவம், அதுக்கு எதுவுமே புரியறதில்ல. பாபு, ஃபாதர், டாக்டர் ராஜசேகர் அர்ஜென்ட்டா வீட்டுக்கு போகணும்னு சொன்னாரு. ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், நீ போய் இருக்க சொல்லு. ஓகே ஃபாதர். ஏமா, பாபு விட்டு தான் நிரந்தரமா பிரிய போறதா என்கிட்ட சொன்ன, ஆனா உலகத்தை விட்டு பிரியறதா முடிவு பண்ணிட்டியா? பேசுமா, என்ன அர்த்தத்தை இப்படி சாப்பிடாம உடம்பு கெடுத்துட்ட? நீ ஒரு உயிர் இல்ல, 2 உயிர். புரியுது ஃபாதர், ஆனா என்னால முடியல. நோ, முடியலன்னு இல்ல, நீ முடிவு பண்ணிட்ட. ஏதோ உன் மனசாட்சி ஒருத்தறதுனால உன்னை நீ தண்டிக்கிறதா நினைச்சிட்டு இருக்க, ஆனா உண்மையிலேயே நீ பாபு தான் தண்டிச்சிட்டு இருக்க. நாளைக்கு உனக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா அத பாபுவோட தாங்கிக்க முடியும் நினைக்கிறியா? ஆக ஒண்ணு மட்டும் புரியுது, நீ பைத்தியமா நடிச்சு நடிச்சு கடைசியில பாபுவை பைத்தியமாக்க போற. இந்த வீடுதான். வணக்கம். நீங்க எல்லாம் யாரு என்னன்னு தெரியலையே. ரேஷன் ஆபீசரா? இல்லம்மா, சாருக்கு சொந்த ஊர். நாமெல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு மாதிரி. அதாவது என்ன உங்க சம்பந்தி வீட்டுக்காரன்னு வச்சுக்கோங்களேன். சம்பந்தி வீட்டுக்காரவங்கன்னு வச்சுக்கிறதா? விடுகதை போடாம விஷயத்த சொல்லுப்பா. அதாவதுமா, நான் பேசிக்கிறேன். அதாவதுமா, எங்க சொந்தக்கார பொண்ணு ஒண்ணு வீட்டை விட்டு ஓடி வந்துச்சு. அது இங்க இருக்கிற மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து இப்ப இந்த வீட்டோட கல்யாணம் பண்ணி செட்டில் ஆயிட்டு தான் கேள்விப்பட்டேன். அதான் அந்த பொண்ணை பார்த்துட்டு நம்ம உறவு முறைய உறுதிப்படுத்திக்கலான்னு வந்தேன். மருமகளுக்கு சொந்தக்காரவங்க யாரு என்னன்னு